அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல், எட்டு தொகையும் 10 பாட்டும் இலக்கிய நூல், திருக்குறளும் நாலடியாரும் அறநூல், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை எது அறநூல், எது காப்பியம், எது இலக்கிய நூல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பூவோடைய 7 நிலைகள் நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பூவோடைய 7 நிலைகளை வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மா என்னும் ஒரே சொல் குறிக்கக்கூடியது. நம்ம வந்துட்டு நிறைய மாங்கிற பேரில் நிறைய நமக்கு தெரியும். மானா பெரிய, மாமரம், மானா விலங்கு அப்படிலாம் நிறையா தெரியும். அது இல்லாமல் இப்போ இதில் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து புதுசாக பார்ப்போம். பாருங்கள், மான்னு ஒரு சொல் கொடுக்கக்கூடிய பல பொருள். அது பாருங்கள், மரம், விலங்கு. அடுத்தது பாருங்கள், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மாங்கிற ஒரு எழுத்து குறிக்கக்கூடிய பல சொல். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து வளர்மொழி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஒவ்வொரு தமிழ் இருக்கு இல்லையா, 3 தமிழ், இயல், இசை, நாடகம்னு இருக்குல்ல, அது 3 என்னென்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புதிதாக நிறைய வடிவங்கள், கவிதை இலக்கிய வடிவங்கள் உருவாகியிருக்கு. அது என்னன்னாக்கா செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா, இது போன்ற கவிதைகளும் கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களும் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அடுத்ததாக பாருங்கள், தாவர இலை பெயர்கள் சொல்லியிருக்காங்க. தாவர இலை பெயர்களில் ஆல், அரசு, மா, பலா, வாழை இது வந்துட்டு இலைகளை குறிக்கக்கூடியது. இப்போ அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படி சொல்லுவோம். அடுத்தது அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து கீரை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படி சொல்லுவோம். அருகு, கோரையெல்லாம் புல், அருகம்புல், கோரை புல் அப்படி சொல்கிறோம்ல அது. அடுத்து நெல், வரகுலாம் இருக்குல்ல, அதனுடைய வந்துட்டு இலைகளை எப்படி சொல்லுவாங்கனாக்க நெல் தாள், வரகு தாள் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மல்லினாக்க தழை, மல்லித்தழை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சப்பாத்தி, கள்ளி, தாழையெல்லாம் மடல்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி மடல், தாழை மடல் அப்படின்னு. அடுத்து கரும்பு, நாணல் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா தோகைன்னு சொல்லுவாங்க. கரும்பு தோகை அப்படின்னு. பனை, தென்னைலாம் பார்த்தா ஓலை, உங்களுக்கே தெரியும், தென்னை ஓலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து கமுகு, கமுகுனா பாக்குன்னு அர்த்தம். பாக்கு மரம் இருக்கு இல்லையா, அதுதான். அதை வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க. பாக்கு மரத்தோட இலைகளை கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க.